ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேம் லவர் சாம்சங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கிராணி ஒன்லி எக்ஸ்ட்ரீம் தான் ப்ளே பண்ணலான்னு வந்திருக்கோம். கிராணி சும்மாவே அப்படி இப்போ என்ன பண்ண வந்து தெரில. வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி வாடாய மச்சி வாழக்க பச்சி. சரி, ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு. நம்ம சேனலில் 87 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் 80 பேர் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன் நம்ம ஃபஸ்ட் ட்ரைலேயே முடிக்க போகிறோம். அதனால தான் கைஸ் இந்த வீடியோ வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்ம சேனலில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நல்லா வைரலாக போய் நம்ம சேனல் டெவலப் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் தான் வச்சுருக்கோம். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, டே 1 ஸ்பான் ஆகிடுச்சு. இது தூக்கி இங்கே போட்டு கிராண்டி இங்கே வந்துடும். நம்ம டோர் சாத்திட்டு ஸ்ட்ரைட்டாக கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, கார் இருக்கிற இடத்துல வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குது? வெப்பன் கீயா? கைஸ் போட்டுங்க, நம்ம வெப்பன் கீ ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சு. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டு தேடிகிட்டே இருக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வெப்பன் கீ கீழே போட்டு நம்ம கிராணியை மறுக்கையாக செலவு பண்ணிட்டு மேலே போவோம். கிராணி வேறு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரப்போகுதுன்னு பார்த்துக்கோங்க. வந்துட்டுருக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. தள்ளி விட்டு போகுது பாருங்க கைஸ். வந்துட்டு இன்றைக்கி தப்பிக்கிறது தான். கேஸ் அப்படியே வெப்பன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கிராஸ் போ எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. சத்தத்தை வேறு போட்டிருக்கோம். கிராணி 15 செகண்ட் தான் டைமே இருக்குது. 15 செகண்ட் தான். ஹார்ட் மோட்லேயாவது 30 செகண்ட் இருந்துச்சு. பேட்ரி பார்த்துக்கோங்க, இங்கே தான் இருக்குது. ஓகே, பாருங்கள், அங்கே சத்தத்தை போட்டதுக்கு அங்கே போய் நின்றுச்சு. ஓகே, போட்டு தள்ளியாச்சு. வாங்க ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் இடத்துக்கு போட்டு தள்ளியாச்சு. 15 செகண்ட் ஆல்ரெடி 10 செகண்ட் கிட்டே போயிடுச்சு. நம்ம இங்கே உள்ளார போயிட்டு இங்கே சத்தத்தை போட்டு தள்ளிடலாம். ஓகே, சத்தத்தை போட்டாச்சு. இந்நேரம் எந்திரிச்சிருக்கோம் பாருங்கள். அதுக்குள்ளார வந்துருச்சு. போட்டு தள்ளிடலாம். போட்டாச்சு. கைஸ் அப்படியே நான் போட்டு தள்ளிட்டு டாய்லெட்டில் தேடி பார்த்தா கார்கி எங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த புக்கு வைக்கிற இடத்த ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே வந்துட்டேன். கன் எடுத்துகிட்டு, அதாவது கிராஸ்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா டைம் அதுலேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே போட்டு தள்ளிட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஓகே, போட்டு தள்ளியாச்சு. அங்கே போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேட்லாக்கி கிடச்சிச்சு கைஸ். பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டேன். கிராஸ்போ எடுத்து போட்டு தள்ளிடலாம். ஆனால் அப்போ தான் மற்ற வேலை பார்க்க முடியும். பக்கத்தில் தானே புக் இருந்துச்சு. அப்படியே எடுத்து வந்து புக்கை வச்சுட்டு ஸ்பைடருக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, வாங்க திருப்பி போட்டு தள்ளிடலாம் கிராணியை. பாருங்கள், அதுக்குள்ளார மறைஞ்சிருச்சு. இதுக்கே டைம் நமக்கு சரியாக போச்சு. பரபரப்பாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் முடியும். அங்கே சத்தத்தை போட்டுடலாம். பாருங்கள், அதுக்குள்ளார வந்துருச்சு. வாமா மின்னல் மாதிரி நவரு சீக்கிரம். நவர மாட்டேங்குது. இறங்க சீக்கிரம் போயிடலாம். கன்பாட்டிங் ஒன்று பார்த்தோம்ல, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். கேஸ் அப்படியே கன்பாட்டை வச்சு சத்தத்தை போட்டாச்சு. இங்கே எப்படியே நின்றுப்போம். கிராணி வந்துருச்சு. உள்ளார போயிட்டவனே லாக் பண்ணிடலாம். இது திறக்கிறது பதிலாக திறந்தோன்னா சோலி முடிஞ்சு தி எண்டு. கைஸ் அப்படியே நாங்கள் வெள்ளிக்கிட்ட போயிட்டேன், கிணத்துக்கிட்ட. அங்கே கேஸ் ஒலி இருந்துச்சு. சரி, சும்மாவது எடுத்துகிட்டு ஒரு டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சத்தத்தை போட யூஸ் பண்ணிக்கிட்டேன். சத்தத்தை போட்டாச்சு. கிராணியை வச்சு லாக்கும் பண்ணியாச்சு. நம்ம மேலே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன் கைஸ். இதை வச்சு ஃபஸ்ட் லாக்கை நம்ம டோரில் திறக்க போகிறோம். சுமூகமாக திறந்து விட்டாச்சு. அடுத்தது பேட்ரி அங்கே டெடி ரூமில் பார்த்தாலும் அது எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது? இங்கே பேர்ட் சீட் இருக்குது. 2 தாட்டி கிளிக் பண்ணால் கையில் வந்துருச்சு. கன்பாட் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம கிராணி போட்டு தள்ளிடலாம். உள்ளார சத்தத்தை போட்டேன். கிராணியும் உள்ளார போயிடுச்சு. நம்மளும் லாக் போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸ்பைடருக்கு எடுக்கணும். ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நான் அப்படியே கீழே குதிச்சிட்டேன். இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. மாஸ்டர் கீ இருந்துடணும். காக்வீலுக்கு தான் தேடணும். காக்வீல் இருந்துச்சுன்னா பிளேயர்ஸ் கீ பார்த்தாச்சு. அதை வச்சு தேடிட்டு இருக்கணும். மாஸ்டர் கீ மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சரி வாங்க, இந்த சைடு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தள்ளி விட்றல. ஏன்னா கிராணி வந்துடும். நம்ம கீழே இறங்கினோடனே வந்துச்சுன்னா கையில் வெப்பன் கூட இல்லை. ஏஞ்சலினா ஈஸி மோட்லேயே பயங்கரமாக துரத்தோம். எக்ஸ்ட்ரீம் மோட்ல எப்படி துரத்த போகுதுன்னு தெரியல. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? வாங்க பார்த்துக்கலாம். எப்படி போது பாருங்க, எவ்வளோ வேகமாக. அது எப்படியுமே புது அப்டேட்டில் அங்கே போய் அங்கே தான் நிற்கும் ஸ்ட்ரைட்டில். நம்ம ரைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சிடலாம். இங்கே நிற்கிது. அது திரும்பிடுச்சுன்னா நம்மளால் அது ஈக்குவலாக சேஸே கொடுக்க முடியாது. அதனால நம்ம கம்முன்னு இங்கே போயிட்டு ஒளிஞ்சுப்போம். சரி வாங்க, இங்கே என்ன இருக்குது? ஹேமர் தான் இங்கே இல்லை கைஸ். அப்படியே நான் இங்கே உட்காந்துட்டு இருந்த சைடில் அது அப்படியே மேலே ஏறி போயிடுச்சு. இதுதான் நம்ம சான்ஸு. நம்ம போயிட்டு பார்க்கணுங்க. மாஸ்டர் கீ மட்டும் இருக்கணும் ப்ளீஸ். மாஸ்டர் கீ காக்வீல் இல்லை. மாஸ்டர் கீ போடுங்க கைஸ். நமக்கு நினச்ச மாதிரியே மாஸ்டர் கீ தான் இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு அது எந்த சைடு வருதுன்னு பார்க்கலாம். சேசிங் சவுண்டு கேட்குது. அச்சோ,
கைஸ் என்ன கைஸ் உள்ளார வந்துட்டு போகுது பக் ஆகுது. சரி வாங்க மேலே போயிட்டு கீழே வந்தால் போயிடும். கைஸ் அப்படியே மேலேக்கு போயிட்டு கீழே வந்துட்டேன். மாஸ்டர் கீ எப்படியே எடுத்துட்டேன். மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு அதுக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு கீழே வந்துட்டேன். இனிமேட்டு அங்கே போக வேண்டிய வேலையே இல்லை. ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நான் திறக்கிற வேலையை முடிச்சிட்டேன். அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கேயே போட்டு வந்துட்டேன். மாஸ்டருக்கு எடுத்தாச்சு. கேங்க சத்தத்தை போட்டாச்சு. கிராணி இப்போ வந்துருச்சு. ஓகே கிராணியை வச்சு லாக் பண்ணிட்டு போயிடலாம். லாக் பண்ணியாச்சு. அப்படியே மாஸ்டர் கீ இங்கே போட்டு கிராஸ்போ எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். பார்த்தா இங்கே ஹேமர் இங்கே தான் இருந்திருக்கு. நம்ம கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு ஹேமரை தூக்கிட்டு போயிடலாம். அங்கே வச்சிடலாம். ஃப்ரீ ஸ்டாப் எடுத்து போட்ட சவுண்டுக்கு கிராணி கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம இப்போ ஹேமர் எடுத்துப்போம். ஹேமர் எடுத்துகிட்டு கிராணி வருதான்னு பார்க்கலாம். சத்தத்தை போட்டுருவோம். அப்போ தான் இந்த சைடு வரலன்னா சுற்றிட்டு வந்து அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். மாட்டிக்கிச்சு. தள்ளு தள்ளு தள்ளு. டே தள்ளு காய்ஸ். என்ன காய்ஸ் தள்ள முடியல? உக்காந்து தள்ள முடியல. என்னாச்சு பக் ஆச்சா? தள்ளவே முடியலையே சுத்தமாக. எப்பயுமே உட்காந்து போனால் அப்படியே கிளிச் ஆகி நம்ம போயிடுவோமே. என்னாச்சுன்னு தெரியலையே. டைம் வேறு ஆல்ரெடி 10 செகண்ட் ஆச்சு. வாங்க கிராஸ்போ எடுத்து நம்ம சத்தத்தை போட்டு தள்ளிடலாம். கிராஸ்போ எடுத்துகிட்டு அப்படியே நான் சத்தத்தை போட்ட ஹேமரை வச்சு கைஸ் நம்ம பேசாமல் ஃப்ரீ ஸ்டாப் வச்சே போட்டு தள்ளிடலாம். இருங்க எடுக்கலாம். சோலி முடிஞ்சு கைஸ். நம்ம டே 1லேயே எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தோம். மிஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க. டே 2 2 ஆப்ஷன் இருந்தது. கிராஸ்போவோ அதானே. சரி அது சூஸ் பண்ணும்போது இதாகிடுச்சு. விடுங்க பார்த்துக்கலாம். சரி வழக்கம் போல் நம்ம இங்கே தட்டி விட்டு அப்படியே கிராணி வர வச்சுட்டு நான் கதவை சாத்திட்டு இந்த சைடு வந்துட்டேன். சரி ஷார்ட் கன்னை ரெடி பண்ணிட்டு கிராணி இன்றைக்கி போட்டு தரலான்னு. அப்புறம் இந்த சைடு போட்டு நம்ம அந்த சைடு வந்துட்டு ஒரு சத்தத்தை போட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிள் கடியில் ஒளிஞ்சு அப்படியே நம்ம டோர் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பெரிய ப்ராசஸ் அப்படியே கட் பண்ணிட்டேன். அப்படியே இந்த சைடு வந்துட்டு கிராணியை மறுகையை சால்வ் பண்ணிடலான்னு கதவை சாத்தியாச்சு. அங்கே கன் இப்போ ரெடி. கன்னில் அப்படியே புல்லட் லோட் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன் கைஸ். கீழே சத்தத்தை போட்டு கிராணி வந்துருச்சு. இப்போ நம்ம ஷார்ட் கன் பாட்டு இருக்கும்போது ஒரு கோடு பார்த்துடலாம். அந்த கோடு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். டோரில் அப்படியே போட்டுடலாம். கோடு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஓகே கதவை சாத்திக்கலாம். கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு கிராணி போட்டு தள்ளணும். கன்னை ரீலோட் பண்ணிட்டு போட்டு தள்ளல. ஏன்னா 15 செகண்டு தான். சாரி 30 செகண்டு. கிராஸ் போக்கு தான் 15 செகண்டு. தப்பாக சொல்லிட்டேன். சரி வாங்க அதேமாதிரி உட்காந்துக்கலாம். சவுண்டு போட்டுக்கலாம். கிராணி வந்துருச்சு. போட்டு தள்ளியாச்சு. வாங்க செயின் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணுவோம். 1 2. ஓகே கைஸ் அப்படியே திருப்பி கன் எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணிட்டேன். திருப்பி போட்டு தள்ளியாச்சு. இந்த தாட்டி நம்ம போயிட்டு ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹேமர் எடுத்தாச்சு. இந்த தாட்டி அப்படியே கீழே போட்டுடலாம். ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துருச்சு. இந்த தாட்டில் அப்படியே அடித்து நவுத்திட்டு போக வேண்டியது. எல்லாம் தள்ளியாச்சு. எல்லாத்தையும் பறக்க விட்டாச்சு. சரி வாங்க நம்ம டோர் கிட்ட இப்போ போயிடலாம் சீக்கிரம். ஓகே 2த்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. கதவை சாத்திப்போம். ஓகே கைஸ் அப்படியே ஹேமரை உள்ளார போட்டேன். கிராணியை வச்சு கதவை சாத்திட்டு பேட்லாக் கீ ஃபஸ்ட்டு நம்ம போய் எடுக்கணும் இந்த டைமில். ஓகே பேட்லாக் எடுத்தாச்சு. பாருங்க கைஸ் அதில் போட்டுனது என்ன ஒரு நல்லதுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிராணி சாகுது. 15 செகண்ட் இப்பயுமே இருக்குது. பேட்லாக் கீ இங்கே வச்சு போட்டலாம். மாஸ்டர் கீ இங்கே தான் போட்டேன். அது நல்லதாக போச்சு. ஓகே கைஸ் கடைசியில் வீட்டை பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம். பேசிகிட்டு இருக்க நேரமாக பார்த்து பின்னாடி வந்து சர்ப்ரைஸ்னு அடிச்சதுன்னா டே 3 அவமானமாக போயிடும். ஓகே கைஸ் நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடில் டே 2ல் முடிச்சிருக்கோம். அந்த ஃப்ரீ ஸ்டாப் கன்ஃபியூஷனால் டே 2ல் இல்லைனா டே 1லேயே முடிச்சிருப்போம். தி எண்டு கைஸ். இந்த கேம் பிளே நான் தான் பண்ணேன். மற்ற சேனல்லாம் போடல. நான் மட்டும் தான் பண்ணேன். வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. தயவு செஞ்சு நம்புங்க கைஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு. நம்ம சேனலில் இப்போதைக்கு 87 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா? அதில் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க 80 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும் 80 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக்ஸ் போட்டாங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய லைக் போட்டு ரெக்கமெண்ட் பண்ண வைங்க கைஸ். ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும். இந்த வீடியோ கூட நம்ம சேனலுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் வைரலாக போகிறதுக்கு. அதனால ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். அது மட்டும் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். மறக்காமல் 80 லைக்ஸ் மட்டும் தந்துடுங்க. அடுத்தது என்ன கேம் பிளே வீடியோ போடலான்னு மறக்காமல் கேம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கம்மிங் சூன் வீடியோ. ஓகே கைஸ் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அதுவரை உங்களிடம் விடைபெறுவதனால் உங்களுக்கு அவசியம். லவ் யூ. டாடா பை பை.